குருப்யோ நமக. நமஸ்காரம். விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது இந்த குழந்தை இன்றைக்கி நம்ம இந்த ஒரு சர்க்கிள் மேபி ஒரு 500 பேர் 1000 பேர் ஒரு 2000 பேருக்கு இது பொக்கிஷம். இன்றைக்கி இன்னொரு ஒரு 10 வருஷத்தில் இது இந்த நாட்டுக்கே ஒரு பொக்கிஷமாக வரும். அது இந்த குழந்தை சொல்கிற வார்த்தைகள் இது ஒன்றும் இது பெரிய எல்லாருமே சொல்கிற இதுதான். அது இந்த கதைகள் இந்த இது எல்லாருமே சொல்கிறா, எத்தனை வயசுலையும் சொல்கிறா. பட் இந்த வயசில் இந்த குழந்தை சொல்கிறது நம்ம எல்லாருக்கும் பெருமை. இதனால் நம்ம எல்லோரும் பெருமைப்படுவோம். இந்த குழந்தை நிரஞ்சனா விக்னேஷ். இது எங்கள் பஞ்சு தாத்தாவோட பேத்தி அப்படின்னு சொல்லிக்கிறதுல நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அப்புறம் இவளோட விக்னேஷ் அவள் அப்பா. ஸோ அவளை இந்த லெவலுக்கு கொண்டு வந்த அவள் அப்பா அம்மாவுக்கு அவள் தாத்தா பாட்டிக்கெல்லாம் நமஸ்காரம். இந்த ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு எல்லோரும் இந்த மாதிரி மைக்கு கொடுத்தா நீங்கள் அதுக்கப்புறம் எல்லோரும் நீங்கள் பேசுவேள் அது இதை பற்றி. அதனால் இப்போ முதல்ல நான் இதை ஆரம்பித்து வச்சு விட்றேன். இங்கே நம்ம எல்லோரும் இந்த குழந்தைய சொல்கிறத நம்ம கேட்போம். இன்றைக்கி அவள் பண்ண போகிறது ருக்மிணி கல்யாணம். இதை தவிர இவ புரந்தரதாஸ் இது, அப்புறம் ஜனாபாய் சரித்திரம், அப்புறம் பாண்டுரங்க சரித்திரம், இந்த மாதிரி நிறைய சொல்லின்னு இருக்கா. இவ ரெகுலராக இந்த டிவியில் திருமதி விஷாகா ஹரியோட ப்ரோக்ராம்ஸில் இவள் வந்துட்டுருக்கா. அவகிட்ட ஒரு 4-5 வருஷமாக படிச்சுட்டு இருக்கா அவள். அப்புறம் சங்கீதம் கல்பலதிகா ரவிசங்கர் அவகிட்டையும் ஒரு 4-5 வருஷமாக கற்றுன்ட்ருக்கா. இப்போ மிருதங்க மாஸ்டர்ஸ் மிஸ்டர் விஸ்வேஷ். நமஸ்காரம், வாங்கோ. கீர்த்தி ராணி, ப்ளீஸ் வெல்கம். இந்த குழந்தைக்கு ஒரு பொன்னாடை இது போத்துறதுக்கு வித்யா மாமி வாங்க. அடுத்து நீங்கள் போட்டுருங்க.
எல்லோருக்கும் நமஸ்காரம். ராதே கிருஷ்ணா. பகவானுடைய கிருப்பையாலையும் ஸ்ரீ அண்ணாவுடைய கிருப்பையாலையும் அடியனுடைய குரு ஸ்ரீமதி விஷாகா மண்ணியோடைய கிருப்பையாலையும் இன்றைய தினம் ருக்மிணி கல்யாணம் அப்படின்ற தலைப்பில் எடுத்துருக்கோம். பொதுவாக எல்லாரும் கிருஷ்ணன்னா என்ன நினச்சிப்பா? கிருஷ்ணன்னா ஏதோ 5000 வருஷத்துக்கு முன்னாடி துவாபர யுகத்தில் அந்த கோபிகைகளோட லீலையெல்லாம் பண்ணா, ராசம் ஆடினா, புல்லாங்குழல ஊதினா, தன்னுடைய நண்பர்களோடலாம் விளையாடினா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி கோவர்தன மலையை தூக்கினா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி காளிங்கன் மேலே நடத்தினம் ஆடினா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி கம்சவதம் பண்ணா. இப்படி எல்லா சென்டென்ஸ்லையும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறோம் இல்லையா? அப்படி கிடையாதான். கிருஷ்ணன் இப்போவும் நம்மளோட இடத்துல இருக்கானா. எங்கெங்கெல்லாம் கிருஷ்ணன் இருக்கா அப்படின்னா, சத்து காரியங்கள் எங்கே நடக்கிறதோ அங்கே தான் கிருஷ்ணன் இருக்கான். பிரேம எங்கே இருக்கோ அங்கே கிருஷ்ணன் இருக்கான். தர்ம காரியங்கள்லாம் எங்கே நடக்கிறதோ அங்கே கிருஷ்ணன் இருக்கான். எங்கெல்லாம் பக்தர்களுக்கு சேவை பண்ணுறாளோ அங்கே கிருஷ்ணன் இருக்கான். எங்கெல்லாம் பாகவதத்தை பாராயணம் பண்ணுறாளோ அங்கே கிருஷ்ணன் இருக்கான். எங்கெங்கெல்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்றாளோ அங்க கிருஷ்ணன் இருக்கான். எங்கெங்கெல்லாம் கிருஷ்ணலீலைய ஸ்ரவணம் பண்றாளோ அங்கங்க கிருஷ்ணன் இருக்கானாம். அப்படி அந்த கிருஷ்ணன் இடத்துல நம்ம பூஜை பண்றோம். பூஜை பண்ணும் பொழுது கோவிலுக்கு போய் இதை நைவேத்தியம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சக்கரை பொங்கல், அப்புறம் அகார விடிசல், அப்புறம் புளி சாதம், அப்புறமா தயிர் சாதம், அப்புறமா தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய், இதோட நம்ம நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு வகை வகையாக பண்ணி நைவேத்தியம் பண்ணுறதே ஒரு பெரிய நைவேத்தியம் ஆகாதான். எது பெரிய நைவேத்தியம்னா, நம்மளையே அந்த பகவான் இடத்துல சரண்டர் பண்ணிடணும். நம்ம ஆத்மாவே அவன் இடத்துல நைவேத்தியம் பண்ணிடணும். ஆத்ம நிவேதனம்னே ஸ்ரீ அண்ணாவுடைய கிரந்தம் ஒன்று உண்டு. ஆத்மாவே அந்த கிருஷ்ணன் இடத்துல, அந்த பகவான் இடத்துல சரணாகதி பண்ணணுமா. அதுதான் மிகச்சிறந்த நைவேத்தியம் ஆகுமா அந்த பகவானுக்கு. அப்படி அந்த ஆத்மாவையே நிவேதனம் பண்ணி காமிச்ச அந்த ருக்மிணி, அவளுடைய சரித்திரத்தை தான் இப்போ நம்ம அனுபவிக்க போகிறோம். ருக்மிணி கிருஷ்ணன் இடத்துல பக்தி வச்சா, ஆனால் அது பிரேமையாக மாறி அந்த ஆத்மாவே கிருஷ்ணன் இல்லைன்னா நான் இல்லை, ருக்மிணி இல்லைன்னா கிருஷ்ணன் கிடையாது, கிருஷ்ணன் இல்லைன்னா ருக்மிணி கிடையாது. அதனால அந்த ஆத்மாவையே நைவேத்தியம் பண்ணி காமிச்சவள் தான் ருக்மிணி. பூர்வ அவதாரத்தில் சீத்தையா அவதரிச்சா இல்லையா ருக்மிணி. அப்போ ராவணன் இடத்துல சொல்ற, போய் சரணாகதி பண்ணுப்பா, ராமர் தான் உனக்கு அப்பா, நீ தான் எனக்கு குழந்தை, அவன் இடத்துல சரணாகதி பண்ணு அப்படின்னு சீதா சொல்றா. பொதுவாகவே ஒரு அம்மா தானே அப்பாவை காட்டி கொடுப்பா. அப்பா பாரு அப்படின்னு காட்டுவா. அது போல சீதா ராமரை காட்டுற, ராமர் தான் உன்னுடைய அப்பா, அவன் இடத்துல நீ சரணாகதி பண்ணு அப்படின்னு தாயார் சொல்றா. ஆனா ராவணனுக்கு புரியல, அந்த அசட்டு குழந்தைக்கு புரியல. பொதுவாக ஒரு அம்மாவுக்கு சமத்து குழந்தையும் உண்டு, அசட்டு குழந்தையும் உண்டு. அம்மா என்ன, எனக்கு சமத்து குழந்தை தான் வேணும், அசட்டு குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாள். நான் எந்த அம்மாவுமே அப்படி சொல்ல மாட்டேன். சமத்து குழந்தையும் அந்த அம்மா தான் கட்டி காப்பாற்றணும், அசட்டு குழந்தையும் அந்த அம்மா தான் கட்டி காப்பாற்றணும். இப்படி எல்லா குழந்தையிலையும் அம்மா வச்சுக்கணும். ஆனால் அந்த அசட்டு குழந்தையான அந்த ராவணனுக்கு புரியலை. சமத்து குழந்தை அம்மா சொல்கிற வழியை கேட்டுண்டு மோட்சத்தை அடைஞ்சிரும். அசட்டு குழந்தை அம்மா சொல்ல பேச்ச கேட்காம சம்சாரத்திலே நீந்தின்னு இருக்கும். அப்படி அந்த அசட்டு குழந்தையான அந்த ராவணனுக்கு புரியல. அதனால ராமர் அவனை வதம் பண்ணிட்டார். அப்போ தாயாருக்கு எப்பொழுதுமே தன்னுடைய குழந்தையை குத்தம் சொல்ல தோணாது இல்லையா, எந்த அம்மாவுக்குமே. இப்போ சொல்றாளா, நம்ம போய் சரணாகதி பண்ணு சரணாகதி பண்ணு சரணாகதி பண்ணுன்னா அந்த குழந்தை எப்படி பண்ணும்? நம்ம தானே பண்ணி காட்டணும். பொதுவாக ஒரு அம்மா ஒரு குழந்தைய நடத்தல, நீ இதை எடு அதை எடு இதை பண்ணு அதை பண்ணுன்னா அந்த குழந்தை பண்ணாது. இந்த அம்மா எடுக்கிறேன் பத்தியா, அதே மாதிரி நீயும் எடுக்கணும். அம்மா எப்படி இருக்கேன் அதே மாதிரி நீயும் இருக்கணும். அப்படி தானாவே அந்த குழந்தைய மாறி காட்டுவா இல்லையா அந்த அம்மா அந்த குழந்தைக்காக. அப்படி தாயார் சொல்றா, நம்ம சரணாகதி பண்ணி காமிச்சாதானே பிறகு வர அசுர
அசுரர்களுக்கும் அசுட்டு குழந்தைகளுக்கும் புரியும் அப்படின்றதுனால அடுத்த ஜென்மத்தில் ருக்மிணியா அவதாரம் பண்ணி அந்த கிருஷ்ணன் இடத்துல சரணாகதி பண்ணுறாளாம். அப்போ சுகர் பாகவதத்தை ஆரம்பிக்கிறார். பாகவதத்தை பேசா வச்சுட்டு தான் ருக்மிணி கல்யாணம் இன்றைய தினம் அனுபவிக்க போகிறோம். அப்போ சுகர் சொல்கிறார், பிரம்மன் கிருஷ்ண கதா புண்ணியா மார்வே லோகமலா கோனு திருப்யேதன் சுண்பானவா சுதக்யோ நித்யநூதனா ராஜாசி பீஷ்மகோ நாம விதர்பாதிபதிः மாலே தஸ்ய பஞ்சாபவன் புத்ராः கங்கைகா ச வரானனா ருக்மியக்ரஜோ ருக்மனதோ ருக்மபாஹுர் அனந்தரஹ ருக்மகேஷோ ருக்மமானி ருக்மிண்யேஷா ஸ்வசாசதி ருக்மிண்யேஷா ஸ்வசாசதி. அப்போ சுகர் சொல்றார், பிரம்மன் கிருஷ்ண கதா புண்ணியா. இந்த கிருஷ்ண கதையை கேட்டாலே தித்திப்பா இருக்குமா. மார்த்வி லோக மலாபகாக, மார்த்வினா மதுரம்னு அர்த்தம். தித்திக்க தித்திக்க ஒரு இனிப்புக்கு உள்ள அந்த தித்திப்போட ஜாஸ்தியா இருக்குமா இந்த கிருஷ்ண கதையில இருக்கிற தித்திப்பு. சில பேர்ல அந்த நாவல்ஸ்லாம் படிப்பா இல்லையா, அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கும் பொழுது இவ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கிற மாதிரி சும்மா இப்படி படிப்பா. ஆனால் பார்த்தா பழைய கதைக்கு தான் திருப்பி கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கான் அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். போர் அடிக்கும். 2 நிமிஷம் படிக்கலாம், 3வது நிமிஷமே ஏண்டா படிக்கிறோன்னு தோணும். ஆனால் இந்த கிருஷ்ண கதையோ மறுபடியும் 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 கேட்டாலே திதிப்பாக தான் இருக்குமா. கொஞ்சம் கூட இதெல்லாம் போன கதையிலே சொல்லிட்டாலே, அதான் ருக்மிணி கல்யாணம் ஆயிடுச்சு போன கதையிலே அப்படின்னு தோணவே தோணாதான். எவ்வளவு வாட்டி கேட்டாலும் ஐயோ அந்த கிருஷ்ணன் எப்படி அந்த காளிங்கன் மேலே நர்த்தனம் ஆடினா, எப்படி அந்த கோவர்தன மலையை தூக்கினா, எப்படி அந்த கம்சவதம் பண்ணினா, எப்படி அந்த முஷ்டிகா சாணூர மர்தனத்தை பண்ணினா அப்படின்னு தானே எல்லாருக்கும் தோணும். ஏன்னா அவ்வளவு திதிப்பா இருக்குமா அந்த கிருஷ்ண கதை. அது புண்ணியமானதும் கூட. யார் யாரெல்லாம் அந்த கிருஷ்ண கதையை சிரவணம் பண்றாலோ அது மிக சிறப்பானது, அது ரொம்ப புண்ணியமானது. அப்படி கோண திருப்தியேத்த சுண்மானகா, எவ்வளவு தடவை கேட்டாலும் திருப்தியாவே இருக்கும் அப்படின்னு சொல்றார். அப்போ சுகர் வந்து கதை சொல்லும் பொழுது, கதை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய ஸ்டைல் என்னதுன்னா எல்லாத்தையும் படுபடுன்னு முடிச்சுடுவார். ஒரே ஸ்லோகத்துல தான். ருக்மிணி கல்யாணத்துக்கு ஒரு ஸ்லோகம், கம்சவதத்துக்கு ஒரு ஸ்லோகம், அவ்வளவுதான் அவருடைய ஸ்டைல். அப்போ சொல்றார்,
ருக்மிணி கல்யாணத்தை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது ருக்மிணி ரொம்ப அழகா இருந்தாளா, அவளுடைய அந்த பிரேம வாத்சல்யத்தை பார்த்து கிருஷ்ணன் ருக்மிணி குட்டி இப்படி கட்டி தூக்கிண்டா, கல்யாணம் பண்ணினா, தேர்ல போயிட்டா அப்படின்ட்டான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ருக்மிணி கல்யாணம் ஓவர். ரெண்டாவது, கஷ்டப்பட்டு 1 மணி நேரம் வயலின் மிருதங்கம்லாம் ஏற்பாடு பண்ணியும் இவர் இப்படி ஒரே ஸ்லோகத்தில் இவர் முடிச்சுட்டாரே அப்படின்னு எல்லாருக்கும் தோணும்படியே ஃபஸ்ட்டு சொல்லுவார். இவர் இப்படி சொல்லி முடித்தோடனே ஆடியன்ஸ் முகத்தை பார்ப்பார். அப்போ ஆடியன்ஸ்லாம் அப்பா நல்ல வேலை 8 மணிக்கே கதையை முடிச்சுட்டார், ஆற்றுக்கு போய் டிஃபன் சாப்பிட்டு தூங்கிடலாம் அப்படின்னு நினச்சானா விட்டுடுவார். இல்லை, எல்லா ஆடியன்ஸ்லாம் குடஞ்சு கேட்குறா, நீங்கள் இதை சொல்லலையே, அதை சொல்லலையே, நீங்கள் இப்படி சொல்லலையே, அந்த ருக்மிணியோட பத்திரத்தை நீங்கள் படிக்கலையே, அந்த ருக்மியை வதம் பண்ணதை பற்றி நீங்கள் சொல்லலையே அப்படின்னு குடஞ்சு கேட்டானா, ஓஹோ நல்ல இன்ட்ரெஸ்டோட எல்லாரும் கேட்டுன்னு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு திருப்பி டீட்டெயில்டாக சொல்ல ஆரம்பிக்கணுமா. கதை சொல்கிறதுக்கே சுகர் இடத்துல தான் கற்றுக்கணும். அப்படி சொல்கிறார், ராஜா சீத் பீஷ்மகோ நாமம். பீஷ்மகன் அப்படின்ற ராஜா வாழ்ந்து வரார். விதர்ப தேசத்து அரசர் பீஷ்மகர் ராஜா. இந்த இடத்துல விதர்பாதி பதிஹி மகான், இந்த இடத்துல ஏன் மகான்னு சொல்லியிருக்கு? யாராவது வந்து சத்குரு சாதுக்கள்ல இருந்தாதே மகான் எல்லாரும் ஸ்லோகத்தை சொல்லுவார். இவர் என்னடானா சுக்கர் ராஜாவை போய் மகான்றார். ஓஹோ, நிறைய செல்வம் செல்வாக்கு பதவி அதனால மகானா, அதனால மகானே அப்படின்னு சொல்லியிருக்காரானா, அது எப்படி? பதவி செல்வம் இருந்ததுன்னா கர்வம் வந்துடும் இல்லையா? அந்த டம்பம் வந்துடும், கர்வம் வந்துடும், கர்ப்ப புத்தி வந்துடும். அதனால மகான்னு சொல்ல முடியாது. அப்போ அடுத்த ஸ்லோகத்துல ருக்மியக்ரஜன், ருக்மரதன், ருக்மபாகு, ருக்மகேஷன், ருக்மமாலி, ருக்மிணி, இப்படி 6 குழந்தைகள் வச்சுட்டு இருக்கிறதுனால மகானா மகானு. அது எப்படி? பார்த்தா திருதராஷ்டிரனுக்கு 100 குழந்தைகள் உண்டு, அவர் என்ன மகானு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கார். அப்புறம் இந்த இடத்துல ஏன் மகானு அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படின்னா, சாட்சாத் அந்த தாயார் தானே ருக்மிணி அவதாரம் பண்ணிருக்கா. அப்படி இருக்கும்பொழுது ஜகத்துக்கே மாதானவள் இந்த பீஷ்மகரை பார்த்து அப்பாவா கூப்பிட்டதுனால மகானு. அந்த பார்க்கடல்ல உதிச்சவ இந்த பீஷ்மகரை அப்பான்னு கூப்பிட்டதுனால மகானு. பார்க்கடலில் உதித்த திருமணியே, பார்க்கடலில் உதித்த திருமணியே, சௌபாகியலட்சுமியே, பார்க்கடலில் உதித்த திருமணியே, சௌபாகியலட்சுமியே, பார்க்கடலில் உதித்த
லைன் பாடினோம் இல்லையா, அதுக்கு என்னுடைய குரு ஸ்ரீமதி விசாகா மணி சொல்லுவா, முதல் சங்கதி முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்டா கேட்கிறானா, தாய் இல்லைன்னா செய்வீர் வாழாது, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். சரி, ரெண்டாவது என்னது, தாய் இருந்தா வீடில் செய்யுயிர் வாழுமோ, இது கொஸ்டின் மார்க். தாய் இல்லைன்னா செய்வீர் வாழுமா அப்படின்னு கேட்கிறா. அடுத்தது தாய் இருந்தா வீடில் செய்யுயிர் வாழுமோ, கருணையை காமிக்கிறா. தாய் இல்லைன்னா செய்வீர் வாழாதா வாழுமா அப்படின்னு அந்த கருணையை காமிக்கிறாளா. அப்படி அந்த சங்கதி அமைக்கப்பட்டிருக்கு. அப்படி எமோஷன்ஸ்லாமும் சங்கதி கொண்டு வரலாம், எமோஷன்ஸ்லாமும் பாட்டில் கொண்டு வரலாம் அப்படின்றது இது மூலியமா நமக்கு தெரியறது. பேசுறது மட்டும் அது கிடையாதான், பாட்டுலயும் இந்த மாதிரி கொண்டு வரலாமா பேச்சு போல. அப்படி கேட்கிறார், தாய் இல்லைன்னா செய்வீர் வாழாது, அதுதானே நம்ம முதல்ல சொன்னோம். சீத்தை இல்லைன்னா ராவணன் கிடையாது இல்லையா, ஆனா அந்த ராவணனுக்கு புரியல, அதுதான் நம்ம முதல்ல சொன்னோம். இதே சமத்து குழந்தையா இருந்ததுன்னா அடுத்து மோட்சத்தை அடைஞ்சிருக்கும். அப்போ 6 குழந்தைகள் சொன்னோம் இல்லையா, ருக்மகனஜன், ருக்மரதன், ருக்மபாகு, ருக்மகேஷன், ருக்மமாலி, கடை, இது 5ம் எல்லாமே ஆண் குழந்தைகள். அடுத்ததா பிறக்கிறது பெண் குழந்தை, அதுதான் வரானனா, வரம் போல ஒரு பெண் குழந்தை, அவதான் ருக்மிணி. ஆனா எல்லா 6 பேரும் ஒரே ஃபேமிலி தான், ஆனா ஒருத்தருக்கும் தனித்தனி இன்ட்ரெஸ்ட் உண்டா. இந்த முதல் 5 பேருக்கு நாம சங்கீர்த்தனம்லயும் அவளுக்கு இஷ்டம் கிடையாது, பகவன் நாமாலையும் அவளுக்கு இஷ்டம் கிடையாது. ஆனா அந்த கடைசியா இருக்காளே ருக்மிணி, அவ நாம சங்கீர்த்தனத்தை மட்டும்தான் கேட்டுட்டு இருப்பா. நாரதர் இருக்கார் இல்லையா, அவர் பீஷ்மக ராஜாவுடைய அரண்மனைக்கு வந்துட்டு இருப்பார். அப்போ ருக்மிணியின் இடத்துல போய் சொல்றார், உனக்கு தெரியுமாமா அந்த கிருஷ்ணன் எப்பேற்பட்டவன் உனக்கு தெரியுமா? அந்த கிருஷ்ணன் அந்த கன்றுகளை மேய்க்கிறதோ, அந்த கிருஷ்ணன் அந்த மாடுகளை மேய்ச்சுண்டு அந்த குன்றத்தை ஏந்திண்டு கோவர்தன மலையை அப்படி தூக்கிண்டு அப்படி அழகா நர்த்தனம் ஆடிண்டு, காளிங்கன் மேல நர்த்தனம் ஆடிண்டு அவ எப்பேற்பட்டவன் உனக்கு தெரியுமா? கண்மே தேட கானம் பொழிவாய் என்றும் கோபியன் உள்ளம் உறைவான். கண்மே தேட கானம் பொழிவாய் என்றும் கோபியன் உள்ளம் உறைவான். குன்றம் ஏதும் கோபாலன் மாதவன் இன்று இங்கனை ஆள வந்தன
நடனதையும் அப்படின்னு அந்த காளிங்கன் மேல ஆடுறத சொல்லியிருக்கா. அப்படி சொல்றா. அவ சாதாரணமான மட்டும் நீ நினைச்சுடாத, சாதாரணமானவன் கிடையாது அவன். அவன் வந்து ரொம்ப விஷமக்காரன். ஒவ்வொருத்தராத்துக்கா போய் வெண்ணைய திருடுவான். உனக்கு தெரியுமா? நாரதர் சொல்றார். ஒவ்வொரு கதையா சொல்லின்னு வர ருக்மிணிக்கு. அவன் எப்படி வெண்ணெய் திருடுவான் தெரியுமா? தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல எப்படி ஏமாத்துவான் தெரியுமா? அவன் சமயானிக்கு தக்குமாட்டல் ஆடனன் அவன். உனக்கு தெரியுமாமா ருக்மிணி? அவன் என்ன பண்ணாலும் சமயானிக்கு தக்குமாட்டல் ஆடனா இருப்பான. கோபிகைகள்லாம் வந்து ஏன் என் வெண்ணையை திருடின, எங்காத்து வெண்ணெய் ஏன் திருடினு ஒண்ணுமே தெரியாத போல நடிப்பானா. உனக்கு தெரியுமா? அவன் நல்ல ஆக்டர். கிருஷ்ணன் தான் உண்மையான ஆக்டரும். அப்படி நல்லா அவனுக்கு ஆக்ட் பண்ண தெரியும். எல்லாம் தெரிஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி குழந்த மாதிரி இருப்பானா. உனக்கு தெரியுமா? அவன் சமயானிக்கு தக்குமாட்டலாடனன். சமயானிக்கு ஒவ்வொரு சரணத்திலையும் சொல்லின்னு வரா. தேவகி வசுதேவருடைய மகன் மாமன் அப்படின்னு சொல்றா. கோபி ஜன மனோரதமு சங்கலேகனே கேலியும் ஜேசேவாடு. அந்த கோபிகைகளோட அவன் எப்படி கோபிகைகளே அவன் வந்து மோகனம் பண்ணுவானா, டைவர்ட் பண்ணுவானா மற்ற விஷயங்களுக்கெல்லாம். அப்பேற்பட்டவன் அவன் தெரியுமா உனக்கு? சதா சொக்க ஜேயு அந்த யசோதையே அவ சொக்க ஜேயு அகிலாண்டு கோட்டியும் தன்னுடைய வாயில காட்டுறான் தெரியுமா? அவன் கொஞ்சம் வாய்தான், ஆனா அகிலாண்டம் உலகமே தெரியறது அந்த வாயில. அப்படி அந்த யசோதையே மயக்க வச்சவன் அவன் தெரியுமா உனக்கு? அப்படின்னு நாரதர் ஒவ்வொரு லீலையா சொல்லின்னு வர. ருக்மிணிக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, நம்ம அந்த கிருஷ்ணனை அடைய மாட்டோமா? அவன் எப்பேற்பட்டவன், அந்த காளிங்கன் மேல அவன் ஆடுறதும், அந்த கோவர்தன மலையை அவன் தூக்குறதும், கோபிகைகள் நெடுத்தல் எலியில பண்றதும், அந்த வெண்ணப்பானையிலேருந்து வெண்ணெயை திருடுறதும் எப்படிப்பட்டவனா இருப்பான். நமக்கே சில சமயம் தோணும் இல்லையா, கிருஷ்ணனை நம்ம அடைய மாட்டோமான்னு. ஆனா சமகாலம், கிருஷ்ணனும் ருக்மிணியும் சமகாலம். அப்ப அவளுக்கு எப்படி இருந்திருக்கும், நம்ம அந்த கிருஷ்ணனை அடைய மாட்டோமா அப்படின்னு ருக்மிணிக்கு ஆசையா இருக்கு. விதர்பாதி ராஜா பீஷ்மகன் இவருடைய செயல்லாம் கவனிச்சுட்டு இருக்காரு. கிருஷ்ணனுக்கு இவ்வளவு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. உடனே அசம்பிளி மீட்டிங், எல்லா பந்துக்கள் எல்லா ரிலேட்டிவ்ஸையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங். அப்போ கேட்கிறார், என்னுடைய மகளான ருக்மிணிய
கிருஷ்ணனுக்கு நான் கல்யாணம் பண்ண சம்மதிக்கிறேன், கிருஷ்ணனுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி தருவேன் அப்படின்னு பீஷ்மக்கர் சொல்றார். உடனே கிருஷ்ணனா, அவன் எப்பேற்பட்டவன், அவன் துவாரகா ராஜாவாச்சே அப்படின்னு எல்லா பந்துக்களும் சொல்றா. ஆனா இப்படியே சரி அப்படி எல்லாருமே சரின்னு சொல்லிட்டான்னா அப்புறம் கதை இன்ட்ரெஸ்டிங் இருக்காது இல்லையா? யாரா ஒருத்தர் இதுக்கு வேண்டாம் அப்படின்னு ஒன்று கொடுக்கணும் இல்லையா? அதுக்காகவே ஒரு கோஷ்டி வந்திருக்கு. சிசுபாலன், ருக்மிணியோடைய எல்டர் அண்ணா ருக்மி, அப்புறம் ஜராசந்தன், இவாலாம் ஒரு கூட்டம். அப்போ ருக்மி சொல்றா, எழுந்துண்டு நான் என்னுடைய தங்க ருக்மிணிய அந்த கிருஷ்ணனுக்கு தரமாட்டேன். ஏன் ருக்மிணி எவ்வளவு வெள்ளை வெள்ளேன்னு இருப்பா, அந்த கிருஷ்ணனும் கண்ணங்கரேன்னு இருப்பான். அவனை போய் என்னுடைய ருக்மிணிக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்றேலே, சரி கலரையாவது விடுங்கோ. எங்க ருக்மிணி சர்வ சாஸ்திரங்களையும் தெரிஞ்சின்றவ, எல்லா கலைகளையும் தெரிஞ்சின்றவ. ருக்மிணி சமா. ருக்மிணிக்கு ஈடு வேற யாரும் இல்லை. ஆனா அந்த கிருஷ்ணனும் மாடு வச்சுட்டு இருக்கா. என்னமோ அவன் மாடு வச்சுட்டு இருக்கிறவனை போய் ராஜான்னு தூக்கி வச்சிருக்கா. அந்த கிருஷ்ணனுக்கு தங்கையை கல்யாணம் பண்ணி தர போறேன். ஆஹா, நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். ஒன்று பண்ணுங்க, பத்திரிக்கையில அடிச்சிட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கோபாலன் எழுதியிருக்கு இல்லையா பத்திரிக்கையில, அந்த பாலனை வச்சுட்டு கோவை எடுத்துட்டு சிசுன்னு ஆட் பண்ணிக்கோங்க. சிசுபாலனுக்கு என்னுடைய தங்கையை கொடுக்குறேன். ஒன்றும் அப்பெல்லாமே பிரிண்டிங்லாம் மாற்றலாம் போல இருக்கு. இப்போதான் வித்தியாசமாலாம் மாத்துறாளே, பத்திரிகையே மாத்துறா. அப்பயே உண்டு போல இருக்கு. அந்த பாலன் இருக்கட்டும், கோவை எடுத்துட்டு சிசுன்னு ஆட் பண்ணிக்கோங்க. சிசுபாலன் கரெக்டாக இருக்கும். இவர் இப்படி சொன்ன உடனே எல்லா ஜனங்கள் எல்லா பந்துக்களுக்கும் ஒரே வருத்தமா போயிடுது. அப்போ பீஷ்மக ராஜா மனசுல நினைச்சுக்கிறார், கிருஷ்ணா, என் மகளான ருக்மிணி உனக்கு பொருத்தமானவ. ஆனா இந்த ருக்மியும் உன்னை என் பொண்ணுக்கு தரமாட்டேன்றா. நான் இப்ப பேருக்கு தான் கையெழுத்து போடுறேன் பத்திரிக்கையில, ஆனா உண்மையில நான் இதை சம்மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு பீஷ்மக ராஜா மனசுல நினைச்சுக்கிறார். இதெல்லாத்தையும் ருக்மிணியோடைய தோழிகள்லாம் பார்த்துட்டு இருக்கா. ருக்மிணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பா இல்லையா, அவாலாம் பார்த்துட்டு இருக்கா. உடனே ஓடியே போய் சொன்னா எல்லா தோழிகளும், ருக்மிணி எல்லாம் போச்சு, நீ அந்த கோபாலனை அடையணும்னு நினைச்சுட்டு இருக்க. ஆனா எல்லாம் கரெக்டாக தான் நடந்துன்றது. ஆனா உன்னோட அண்ணா ருக்மி எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டாண்டி. ஒன்னு அந்த சிசுபாலனுக்கு தர போறானா. இப்படி சொன்ன உடனே ருக்மிணிக்கு அழுகையா வருதான். யாருக்கிட்ட அழறதுனே அவளுக்கு தெரியல. அவளுக்கு வருத்தமா போய் அழுகையா வருது, கண்ணிலேருந்து ஜலம் வருது. இவ இப்படி சொல்லின்னு இருக்கும் பொழுதே கீழே பஜனை சத்தம் கேட்கறது, யாரோ பாடின்னு இருக்கா, ராம் கிருஷ்ண ஹரி ராதா கிருஷ்ண ஹரி ராம் கிருஷ்ண ஹரி ராதா கிருஷ்ண ராம் கிருஷ்ண ஹரி ராதா கிருஷ்ண ஹரி ராம் கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராம் கிருஷ்ண ஹரி ராதா கிருஷ்ண ஹரி ராம் கிருஷ்ண ராதா கிருஷ்ண ஹரி ராம் கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராம் அப்படின்னு ஏதோ கீழே பஜனை சத்தம் கேட்கறது. யாருன்னு பார்த்தா யாரோ சாதுக்கள்லாம் வந்து பாடின்னு இருக்கா. அப்போ சாதுக்கள் வந்து பீஷ்மக ராஜாவுடைய ஆத்துக்கு வர. உடனே ருக்மிணி வந்து கண்ணெல்லாம் வந்து தொடச்சிட்டு பாத சேவை அபிஷேகம் பண்றா, பாத பூஜை பண்றா அந்த சாதுவுக்கு. இவ பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த சாதுவுக்கு என்ன தண்ணி சுடுறது அப்படின்னு பார்த்தா, அவ வந்து ஜலத்தால வந்து பூஜை பண்ணலையா, தன்னுடைய கண்ணீர் ஜலத்தால பூஜை பண்றாள். கண்ணீர் பொதுவாகவே சுட்டு பொசுக்கும். கண்ணீர் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கும். இப்போ வந்து கண்ணீருக்கும் நார்மல் தண்ணிக்கும் வித்தியாசமே தெரியாது. ஏன்னா எல்லாமே அப்படிதான் இருக்கு. கீசரே ஆன் பண்ண வேண்டாம், தானா திறந்தாலே அப்படியே சூரிய பகவானே தண்ணியில வந்த மாதிரி இருக்கு. அப்படி இருக்கு இல்லையா? ஆனா அப்பெல்லாம் வித்தியாசம் தெரியும். நல்லா நார்மல் வாட்டருக்கும் தன்னுடைய டியர்ஸ் கண்ணீருக்கும் வித்தியாசம் தெரியும். என்னடா அது எப்படி சுட்டு பூசுகிறது அப்படின்னு பார்த்தா ருக்மிணி அழறா.
அவளுடைய கண்ணீர் தான் அவருடைய பாதத்தில் விழுந்துருக்கு ஒவ்வொரு துளியா. அப்போ கேட்டார் அந்த சாது, உனக்கு என்னம்மா குறை? 5 அண்ணா உண்டு உனக்கு, நீ ராஜாத்தியாச்சே, நீ இந்த விதர்ப்ப தேசத்துக்கே நீ இளவரசியாச்சே, உனக்கு என்னம்மா கவலை? இப்போ சொல்றா, நான் அந்த கோபாலன் அந்த மாதவனை அடையணும் நான் ஆசைப்பட்டேன். ஆனா எங்க அண்ணா ருக்மியும் அந்த சிசுபாலனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாளே, அந்த துக்கத்தால தான் நான் அழறேன் அப்படின்னு யார் சொல்றா? ருக்மிணி சொல்லலையா? ஏன்னா ருக்மிணிக்கு சொல்ல வெக்கமா இருக்கு. அவளுடைய தோழிகள்லாம் இதை சொல்லிட்டு இருக்கா. தோழிகள்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா ருக்மிணி இப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு ஓர கண்ணால் இப்படி தோழிகளை பார்த்தா தோழிகள் சொல்றா, இந்த மாதிரி ருக்மிணிக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு அவ அண்ணா சொல்லிட்டா, அதனால அழறா. என்னைக்குமா கல்யாணம்? நாளைக்கு கார்த்தால சுவாமி, பொழுது விடிஞ்சா கல்யாணம். நான் இப்ப போறேன், நாளைக்கு பொழுது விடிஞ்சா கல்யாணம் இல்லையா, அது போல அங்கேயும் பொழுது விடிஞ்சா கல்யாணம். பொழுது விடிஞ்சா கல்யாணம்னு உடனே, பொழுது விரிஞ்சதுக்கு அப்புறம் தானே, நாளைக்கு கார்த்தால தானே, அது வரைக்கும் டைம் இருக்குல்ல, நீ பேசாம இரு, நான் கிருஷ்ணன் இடத்துல பேசி பார்க்குறேன். கிருஷ்ணனும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போலாம் சாதுக்கள் பகவான் இடத்துல பேசிப்பாலாம், கான்வர்சேஷன் ஓடும். அப்போ அவர் நம்மள மாதிரி வேண்டாத அரட்டையெல்லாம் பேச மாட்டார், பக்தி விஷயமா பேசுவா. இப்படி பகவானும் சாதுக்களும் பேசிப்பா. அப்போ நான் கிருஷ்ணன் இடத்துல சொல்றேன், நீ கவலைப்படாதமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த தொங்கி போன அந்த முகம் திருப்பி மலர்ந்த ஒரு தாமரை பூ போல ஆயிடுதா அவ முகம். சிரிச்சுட்டா ருக்மிணி. அப்போ அந்த சாதுவும் கிருஷ்ணன் இடத்துல போய் சொல்றா, இது பாருப்பா கிருஷ்ணா, அந்த விதர்ப்ப தேசத்து இளவரசி இருக்காளே ருக்மிணி, அவளை உனக்கு தெரியுமாப்பா? நல்லா தெரியுமே அப்படின்னா கிருஷ்ணன். இல்ல, அவ உன்னை அழையணும்னு ஆசைப்படுறா, உன்னிடத்துல சரணாகதி பண்ணணும்னு ஆசைப்படுறா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா அந்த ருக்மிணி. இந்த பத்திரத்தை உன்னிடத்துல கொடுக்க சொன்னா நீங்களே படிங்களே. பொதுவா நம்மளாம் என்ன நினைச்சுப்போம், இளவரசிக்கும் இளவரசனுக்குள்ளதான கான்வர்சேஷன்லாம் நடக்கணும். இவர் என்னடா கிருஷ்ணன் சாதுவன் இடத்துல படிக்க சொல்றாரு அப்படின்னா, சாதுனா ஹிருதயம் துகமாச்சே, சாது தானே பகவானுடைய ஹிருதயத்துல இருக்கார். அப்படி இருக்கும்பொழுது நீங்களே படிங்கோ அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றார். உடனே அந்த சாது இப்படிக்கு தங்கள் ருக்மிணி வணக்கம் ஷியாம சுந்தரா அப்படின்லாம் படிக்க மாட்டார், கிடுகிடுன்னு படிச்சுன்னு போக மாட்டார். பொறுமையா கிருஷ்ணனுக்கெல்லாம் பொறுமை தான் வேணுமா, இந்த கிடுகிடுன்னு படிச்சாலே அவனுக்கு பிடிக்காது. அப்படி அந்த பத்திரத்துல என்ன இருக்கு அப்படின்னு படிக்கிறார். சுத்வா புவன சுந்தரா ஷாம சுந்தரா புவன சுந்தரா சுந்ததாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைரதோ தாபம் 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 ரூபம் திருஷாம் திருஷிமதா அகிலார்த்தம் லாபம் முகுந்த மகதே குலசீல ரூபம் வித்யாமயோ திரவிணதாமபிராத்மதுல்யா வீராபதி குலவதி நவநீத கன்யாம் கன்யா கன்யா
இடத்துல புவன சுந்தரா அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா, அது ரொம்ப விசேஷமான பெயரா. ஏன் அப்படின்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல 1000 பேர் வந்தாலும் இந்த புவன சுந்தரான்ற பேர் அதுல வருது. அப்படி சிரேஷ்டமான பெயர் இந்த புவன சுந்தரா அப்படின்றது. இந்த புவன சுந்தரா அப்படின்றது ரொம்ப சிரேஷ்டமானது. இதுக்கு 2-3 மீனிங் உண்டு. என்னது? புவனம்னா அகிலம், உலகம். அந்த உலகத்துக்கே சுந்தரனானவர். உலகத்துல எவ்வளவு அழகா இருந்தாலும் எதெல்லாம் அழகா இருக்கும் அதெல்லாம் விட அழகா அந்த கிருஷ்ணன். கண்ணங்கரேன் இருந்தாலும் அழகா இருப்பானா அந்த கிருஷ்ணன். அப்படி எல்லாம் அழகா, அவ்வளவு அழகா இருக்கார். இன்னொன்று புவன சுந்தரா. புவனம்னா அகிலம்னு சொன்னோம் இல்லையா. அப்படி இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே அழகா இருக்கலாம். இந்த நிலவு அழகா இருக்கு, இந்த சூரியன் அழகா இருக்கு, இந்த சூரியனோட ஒளி அழகா இருக்கு, இந்த வளையல் அழகா இருக்கு, இந்த தோடு அழகா இருக்கு. இதெல்லாம் இருக்கட்டும், இந்த புல் செடிகள்லாம் எவ்வளவு அழகா இருக்கு, இந்த மலர்கள்லாம் எவ்வளவு அழகா இருக்கு. அப்படி எல்லாமே அழகா இருக்கு அழகா இருக்கு அழகா இருக்குன்னு சொல்றது எல்லாமே கிருஷ்ணனுடைய அந்த ஒரு துளி பட்டதுனாலதான் அவ்வளவு அழகா இருக்கா ஒவ்வொன்றும். கிருஷ்ணன் நிலவு மேல தன்னுடைய அழகு கொஞ்சம் கொடுத்துருப்பான், தன்னுடைய அந்த மலர்கள் இடத்துல கொடுத்துருப்பான். அந்த கிருஷ்ணன் இருக்கிறதுனாலதான் அந்த உலகமே பிரசன்னமா அழகா இருக்கு. அந்த கிருஷ்ணன் இல்லைன்னா இந்த உலகமே டவுனா ஆன மாதிரி இருக்குவான். இவன் அழகா இருக்கான் அப்படின்னு ஏன் சொல்றோம்? ஆத்மால கிருஷ்ணன் இருக்கா, அதனால அந்த அந்த அகத்தில் இருக்கிறது முகத்தில் தெரியும் சொல்லுவா இல்லையா. அந்த உள்ள இருக்கிற அந்த ஆத்மா ஜுவலிக்கிறது, கிருஷ்ணன் இருக்கா உள்ள, அதனாலதான் அந்த முகத்துல அந்த அழகு தெரியறது. இல்ல இது பொதுவாகவே பொணம்லாம் வச்சோம்னாலே அந்த அழகே இருக்காது. பொணத்தை போய் அழகா இருக்கும்னு யாரோ சொல்லுவோமா? ஏன்னா உள்ள ஆத்மா இல்லை, கிருஷ்ணன் உள்ள பிரசன்னமா இல்லை. அதனாலதான் அந்த ஒரு க்ளோயிங், அந்த ஒரு தேஜஸ் தெரியறதுங்கிறோமே, பிரம்ம தேஜஸ் ஏன் தெரியாது? கிருஷ்ணன் இருக்கா உள்ள. அப்படி ஒவ்வொன்றும் அழகா இருக்கிறதுனால அந்த கிருஷ்ணனுடைய கிருப்பையினாலதான் புவன சுந்தரா அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்னு புவன அப்படின்னா ஜலம் அப்படின்னு அர்த்தம். அந்த ஜலம்ல மேல இருக்கிற எந்த ரேஸ் தெரிஞ்சாலுமே அப்படியே அழகா இருக்கும் இல்லையா. ஜலம் ப்ளூ கலர்ல இல்லை, ஜலம் கலர்லெஸ் தான். ஆனாலும் கிருஷ்ணன் அந்த மேகம், கிருஷ்ணன் மேக வண்ணம் போல இருக்கான் இல்லையா. அந்த கிருஷ்ணன் அந்த அந்த நதியில பட்டானா, அந்த வாட்டர்ல பட்டானா அது எப்படி அப்படியே பிரசன்னமா ஆயிடும். ஜலம் யமுனா நதியில ஹோலி ரிவர்ஸ்ன்றோமே, கங்கா யமுனா காவேரியிலலாம் கங்கைக்கு அந்த அழகு எப்படி வருது? கிருஷ்ணனுடைய அந்த பாதத்திலேருந்து உதிச்சதுனால கங்கை அழகா இருக்கு. யமுனை எப்படி வந்தது? கிருஷ்ணனே அந்த நதிக்குள்ள போனதுனால அந்த யமுனை அவ்வளவு ஜொலிக்கிறது. அப்போ எல்லாமே ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றா. அப்போ ருக்மிணி சொல்றா, சுன்பதாம்தே, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோப்பா கிருஷ்ணா. நாளைக்கு எனக்கும் சிசுபாலனுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. என்னுடைய அண்ணா ருக்மி தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஆனா நான் உனக்காக வருவேன். நீ என்ன, நாளைக்கு நான் கௌரி பூஜைக்கு ஒரு கோவிலுக்கு வருவேன், நீயும் அங்க வந்துரும். என்ன நீ தூக்கின்னு போயிடு, நான் உன்ன இடத்துல சரணாகதி பண்ணிடுறேன் அப்படின்னு எழுதியிருக்கான. எவ்வளவு கெட்டிக்காரியா இருப்பா ருக்மிணி. தான் கௌரி பூஜைக்கு போவானா, ஆனா கிருஷ்ணனே அங்க வரணுமா அந்த கௌரி பூஜைக்கு. அதனாலதான் கிருஷ்ணன் அந்த பத்திரத்தை மேலும் மேலும் படிக்கிறானா. நான் தெரியாம வந்துடுறேன் கிருஷ்ணா, எனக்கு பயமா இருக்கு, நீயும் தெரியாம வந்துடும் அப்படின்னு சொன்னா பத்திரத்தை கிழிச்சு போட்டுருவான். அந்த தைரியம் வேணும் இல்லையா. ஒரு சத்தியகள் இடத்துல, உமன் இடத்துல ஒரு தைரியம் வேணும். அதனால சொல்றா, நான் கௌரி பூஜைக்கு வந்துருவேன், நீயும் அந்த கோவிலுக்கு வந்திருப்பா அப்படின்னு சொல்றா. ஒவ்வொரு அவதாரத்திலையும் நீ டிசம்பரா இருக்கும் பொழுது நீ எப்படி அந்த பிரசாதனுக்காக வந்த, நீ ராமரா இருக்கும் பொழுது எப்படி அந்த அகல்யக்காக நீ வந்த,
அது போல இந்த ருக்மிணிக்காக நீ வாப்பா கிருஷ்ணா அப்படின்னு ருக்மிணி சொல்றா. உடனே கிருஷ்ணன் இதை கேட்டு, அவர் படிக்கிறா இல்லையா சாது, அவர் படிக்கிறத கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுறார். ஒரே ராத்திரியில அந்த தேரை ஓட்டிண்டு பார்த்த சாரதினா அவன், அதனால அந்த தேரை ஓட்டிண்டு வந்து அப்படியா அது மாதிரிதான் அந்த தேரை ஓட்டிண்டு வந்து ஒவ்வொரு தேசத்துக்கா தாண்டி அவன் துவாரகையில் இருக்கான். ஒவ்வொரு தேசத்தா வங்க தேசம் எல்லாத்தையும் தாண்டி ஆனந்த தேசம் எல்லாத்தையும் தாண்டி அந்த விதர்ப தேசத்துக்கு வர. அப்படி வந்த உடனே மறுநாள் கார்த்தால ஒரே ராத்திரியில வந்துட்டான். கார்த்தால ஆயிடுது அவன் விதர்ப தேசத்துல இருந்து விதர்ப தேசம் வரத்துக்கு. அப்போ அந்த சாது சொல்றார், கிருஷ்ணன் உனக்காக வந்திருக்காமா, நீ கவலைப்படாத அப்படின்னு. உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஆனா ஒரு பக்கம் ருக்மியும் சிசுபாலனுக்கு தான் கல்யாணம் நடக்க போறது அப்படின்னு நினைச்சுட்டு சிசுபாலன் கல்யாணம் நடக்க போறதுன்னு அவ சந்தோஷமா இருக்கா. இங்க ருக்மிணியும் நமக்காக கிருஷ்ணன் வந்துருவானே அப்படின்னு சந்தோஷமா இருக்கா. அப்படி அழகா அலங்காரம் பண்ணிக்கிறான். சந்திர பிரப சூரிய பிரப நெத்திச்சோடி வச்சுண்டு அப்படி அழகா பிரசன்ன முகத்தோட அந்த குங்குமத்தை வச்சுண்டு அவ்வளவு அழகா அந்த பதக்கம் போட்டுண்டு அந்த ஹாரம் போட்டுண்டு மணி மாலைகள்லாம் போட்டுண்டு அழகா அந்த புடவையை உடுத்துண்டு ஒட்டியானம் கட்டிண்டு மேகலை கட்டிண்டு கீழே கொலுசுகள்லாம் கொஞ்சம் அவ்வளவு அழகா இருக்காளா ருக்மிணி. ஆனா அழகுன்றது அந்த தாயார் இடத்துலதான் வருமா. நம்ம எவ்வளவு அழகா இருந்தாலும் தாயார் தான் உண்மையான அழக உடையவள். நம்ம சொல்றோம் இல்லையா, இப்பெல்லாம் வந்து கல்யாணமே வந்து ஒரு 60ஆம் கல்யாணம் பொழுதுதான் கல்யாணம் நடக்கிறது. அப்பதான் பொண்ணு பாக்குறா. 60ஆம் கல்யாணம் பொழுது 45 வயசு ஆயிடுது, அப்பதான் வரன் பாக்குறா. எல்லாருக்கும் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, பொண்ணு செட்டில் ஆகட்டும், பையன் செட்டில் ஆகட்டும், பொண்ணோடைய அண்ணா செட்டில் ஆகட்டும், பையனுடைய தங்க செட்டில் ஆகட்டும், இப்படி எல்லாம் செட்டில் ஆகட்டும் சொல்லி இங்கெல்லாம் செட்டில் ஆயிடும். அப்பதான் கல்யாணம் நடக்கும். சஷ்டி பூர்த்தி போது தான் கல்யாணமே நடக்கும். அது போல அப்படி கிடையாதா, சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிடுவாளா. ருக்மிணிக்கு 5-6 வயசு தான், கிருஷ்ணனுக்கு 16 வயசு கூட ஆகல, 13 வயசு தான் அவனுக்கு. ராமாயணத்துல அதான சீத்தை சின்னவேதா, சீத்தைக்கும் 5-6 வயசு. ஆனா ராமரும் 16 வயசு கூட ஆகல, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிடுவா. அப்பெல்லாம் இப்படி அழகா அலங்காரம் பண்ணிட்டு ருக்மிணி வரா. அப்போ ஒரு பக்கம் காசி யாத்திரை நடந்துருக்கு, சிசுபாலனுக்கு காசி யாத்திரை நடந்துருக்கு. அப்ப கிருஷ்ணன் அங்க நேரா நிக்கிறான். உடனே ருக்மிணி இப்படி போகாதுப்பா, அப்படி வந்துடும், காசி யாத்திரை நேரா தான் போகணும், ஆனா நீ இப்படி திரும்பிடும், கிருஷ்ணன் வந்திருக்கான் அதனால நீ இப்படி திரும்பிடும் அப்படின்னு ருக்மி சொல்றா. இப்படி ஒன்னும் ஒவ்வொரு பாட்டு நடந்துட்டு இருக்கு. ருக்மிக்கு பயமா இருக்கு, கிருஷ்ணன் வந்துட்டானே நம்ம தங்கையை கல்யாணம் பண்ணிடுவானோ அப்படின்னு ருக்மிக்கு ஒரு பக்கம் பயமா இருக்கு. ஆனா ருக்மிணியும் பிரசன்னவதத்தோட இருக்கா. அப்ப எல்லா ராஜாக்களும் எல்லா நாட்டு ராஜாக்களும் கல்யாணத்துக்கு வர. அப்போ ருக்மிணி தேடுறா, நம்ம கிருஷ்ணன் எங்க இருக்கா அப்படின்னு தேடுறா. அப்போ கிருஷ்ணன் துவாரகா பத்தி அங்க நிக்கிறான், தேர்ல வரான். அப்போ எல்லா பந்துக்களும் ரொம்ப சந்தோஷமாயி ஸ்வாகதம்பா கிருஷ்ணா, ஸ்வாகதம் கிருஷ்ணா, சரணாகதம் கிருஷ்ணா, ஸ்வாகதம் கிருஷ்ணா, சரணாகதம் கிருஷ்ணா, மதுராபுரி சதனா மிருது மதனா மதுசூதனா, ஸ்வாகதம் அப்போ ருக்மிணியும் அந்த கிருஷ்ணனை பார்த்துட்டா. உடனே அந்த கிருஷ்ணன் இடத்துல ஓடோடி போய் அந்த கிருஷ்ணன் அந்த ருக்மிணியை கட்டிண்டு தூக்கிண்டு அப்படியே தேர்ல ரதத்துல ஓடோடி போறான். அப்போ ருக்மியோடைய இதெல்லாம் கோஷ்டியெல்லாம் இருக்காங்க. ஜராசந்தன் அப்படியே அனுபவிச்சுட்டு இருக்கானா. எவ்வளவு அழகா இருக்கு. அவன் துஷ்டன்தான், ஆனாலும் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. உடனே அங்கேயிருந்து ருக்மி என்னடா பார்த்துட்டு இருக்க ஜராசந்தா, நம்ம சிசுபாலனுக்குடா கல்யாணம் போய் அவனை புடி அப்படின்னு சொல்றா. ஆனா அவனை பிடிக்க முடியுமா என்ன? இந்த இடத்துல ஒன்று ஹாஸ்யமா ஆஷிஷ் அண்ணா சொல்லுவார்,
அவன் படுத்துட்டு இருக்கும் பொழுதே அவனை பிடிக்க முடியாது. இப்படி ரதத்துல ஓடி போனானா ஸ்பீடை எப்படி பிடிக்க முடியும் அவனை? அப்போ ருக்மி தோத்தவன் தான், கிருஷ்ணன் ஜெயிச்சுட்டான். உடனே ருக்மியும் வந்து பார்த்துட்டு இருக்கா, கிருஷ்ணன் போயிட்டான் மேல ரத்தத்துல, ஓடியே போயிட்டான் அங்கேருந்து. அப்போ இந்த இடத்துல கிருஷ்ணன் வந்து ருக்மியை வதம் பண்ணலையா? ஏன்னா ருக்மிணியோட அண்ணா, அவளை போய் யாரா வதம் பண்ணுவாளா என்ன? இப்போ கிருஷ்ணன் எப்படி பகவான் அவர் ருக்மியை வதம் பண்ணல, ருக்மிக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்று கொடுக்கிறார். நீ என்னமோ அந்த சிசுபாலனுக்கு ருக்மிணியை, என் தங்க ருக்மிணியை கல்யாணம் பண்ணித்தரேன்னு சொல்றியே, அந்த ருக்மிணி இந்த இடத்துல பிரேமே வச்சா நான் அவளை தூக்கிட்டு போயிட்டேன் அப்படின்னு ஒரு இந்த கதை வந்து என்னமோ என்னடா அது, ஏதோ ருக்மிணியை கட்டிண்டா தூக்கிண்டா கல்யாணம் பண்ணிண்டா அப்படின்னு கிடையாதான். இந்த இடத்துல கிருஷ்ணன் பரமாத்மா, ருக்மிணி ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சேர்றதுக்கு இந்த 5 புலங்கள் இருக்கு இல்லையா, 5 சென்ஸ் ஆர்கன்ஸும் நம்மளை விடாதான், அப்படியே பிடிச்சுட்டே இருக்குமா. ஆனா அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவின் இடத்துல அடைஞ்சிருவா அப்படின்னு அர்த்தம். இந்த 5 புலங்கள் யாருன்னா இந்த 5 பிரதர்ஸ் இருக்கா இல்லையா, ருக்மி அக்ரஜன். அந்த 5 பிரதர்ஸ்லாம் வந்து ருக்மி, ருக்மகிரஜன், ருக்மபாகு, ருக்மகேஷன், ருக்மமாலி, இந்த 5 பேரும் அந்த 5 ஐம்புலங்கள் மாதிரி. அவ அந்த சம்சார சாகரத்துக்கு இழுத்துட்டு வரா. ஆனா அந்த ருக்மிணியும் இப்படி போறாளா, கிருஷ்ணன் இடத்துல அந்த பரமாத்மாவை அடையறதுக்கு அவ வந்து போறா, தொடர்ந்து போறா. அப்போ கிருஷ்ணன் ருக்மிணியை கூட்டிட்டு வந்து துவாரகையின் இடத்துல தேவகி வசுதேவர் இடத்துல காட்டுறார். அம்மா, இதுதான் உன்னுடைய மாட்டு பொண்ணு, பார்த்துக்கோ நன்னா, எவ்வளவு அழகா இருக்கா பத்தியா. ருக்மிணி எல்லாம் வந்து ரொம்ப அழகி, எல்லா சாஸ்திரங்களும் தெரியும். அப்போ அதுக்கப்புறம் என்ன, அலோகையே ருக்மிணி கல்யாண கோபாலம், அலோகையே ருக்மிணி கல்யாண கோபாலம், ராதா கல்யாண கோபாலம், சீதா கல்யாண ராகவம். நீலமேக நீபாகாரம் ரொம்ப வந்து செலிப்ரேஷன்லாம் வந்து கிடையாது. ஆனாலும் அந்த கிருஷ்ணன் தூக்கின்னு போனதே ஒரு பெரிய செலிப்ரேஷனாக எடுத்தாங்க. அந்த கிருஷ்ணன் அந்த ரதத்தில் ஜல்தி ஜல்தின்னு கூட்டின்னு போயிட்டானா அந்த ருக்மிணியை. அப்பேற்பட்ட அந்த ஆத்மாவையே நிவேதனம் பண்ணி காமிச்சு, அதுதானே நம்ம முதல்லயே சொன்னோம். ஆத்மாவையே நிவேதனம் பண்ணி காமிச்ச அந்த ருக்மிணி ஜெகத் மாதா. ஆனாலும் கொஞ்சம் கூட அந்த குழந்தைக்கு வந்து நம்மளுக்கு புரிய வைக்கணும் இல்லையா, அதனால திருப்பி அவதாரம் எடுத்து அந்த கிருஷ்ணன் இடத்துல தன்னையே சரணாகதி பண்ணிக்கிறாளாம். அப்பேற்பட்ட அந்த மிக சிரேஷ்டமான அந்த ருக்மிணி கல்யாணத்தை தான் இப்போ நம்ம அனுபவித்தோம். பக்தவத்சலதே மங்களம் ஷாமள சுந்தர வர சுகுமார
நடுத்தெருவாகிலும் நாணமின்றி பாட வைத்தாய் நாயகனே குருநாதா. திறம் எனக்கீன்ற தேவரீரல்லவோ தேசிகனே குருநாதா. இது எல்லாரும் இந்த நமஸ்காரம், இந்த வந்தனம் வந்து இவளை பயிற்றுவித்த அந்த குருவுக்கு சாரும். அவளுக்கு இந்த நமஸ்காரம். சந்தோஷம். புரந்தரதாசர் வந்து அவருக்கு இந்த கடவுளை ரியலைஸ் பண்ணினார். அப்போ வந்து ஒரு பாட்டு பாடினார். மோசகோதனல்லோ ನಾನು ಮೋಸಹೋದನಲ್ಲೋ ಶೇಷಶಯನನಿಗೆ ಸೇವಕನಾಗದೆ ವಾಸುದೇವನಿಗೆ ದಾಸನಾಗದೆ மோசகோதனல்லோ நானு மோசகோதனல்லோ அப்படின்னா இந்த குழந்தைய பார்த்து நம்ம என்னென்ன விட்டுட்டோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இத்தனை வருஷமாக நம்ம என்ன விட்டுட்டோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த குழந்தையை பற்றி சொல்கிறதுக்கு ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். என் தம்பி சொன்னால் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்னு. அப்படியும் சொல்லலாம். பிரகலாதன் மாதிரி கருவிலேயே தெரியுமா? அப்படியும் இல்லை. ஏன்னா ஹேமா வந்து குழந்தையாக இருக்கும்போதே இந்த குழந்தைய பெற்றுக்கணுங்கிறதுக்கோசரம் பகவான் வந்து அவளுக்கு வழி காமிச்சிட்டார். ஏன்னா அந்த குழந்தை சொன்னால் அம்மா பண்ணினா குழந்தை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னான். அந்த மாதிரி ஹேமா வந்து குழந்தையிலேருந்து இந்த பஜனை சம்பிரதாயங்களில் ஊறி வந்ததுனால பகவான் வந்து அவதாரம் பண்ணுறதுக்கு சில பேரை தேர்ந்தெடுப்பாளாம். அந்த மாதிரி ஹேமாவை தேர்ந்தெடுத்திருக்கா அம்மாவா. ஹேமாவுக்கு திறமை இருந்தால் போகாது. அவள் போகிற இடத்துல அவளை ஊக்குவிக்கிறதுக்கு அவள் மாமனார் மாமியார் இருக்கணும். ஏன்னா உனக்கு என்னம்மா நீ பாட்டு பாடியிருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடி பாடியிருந்தா விட்டுடும், அப்புறம் இப்போ ஆற்று வேலையை பாரு சமையலை பாருன்னு சொல்லாமல் அவளை வந்து என்கரேஜ் பண்ணிட்டு அதுக்கு வந்து அவள் மாமனார் மாமியார் மண் நன்னா இருந்தால் பத்தாது, வித்தும் நன்னா இருந்தால் தான் இது வரும் இல்லையா. அந்த மாதிரி அந்த அந்த குடும்பத்தில் ஹேமாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தா. அப்புறம் இன்னொன்று சொல்ல ஆசைப்படுறேன். ஹேமா வந்து திருவானக்காவலில் இருந்தா. அங்கே வந்து அவள் அப்பா வந்து பூஜையெல்லாம் அவள் அப்பா பூஜையெல்லாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அகிலாண்டேஸ்வரியே தான் ஹேமாட்ட வந்து பிறந்திருக்கான்னு எனக்கு தோணித்து. அந்த அகிலாண்டேஸ்வரி எப்படி அகிலத்தை அடக்கி ஆண்டுட்டு இருக்காளோ இந்த குழந்தையும் நாளைக்கு பாரதம் மட்டும் இல்லை உலகத்தையுமே தன்னோட வன்மையால் ஆளப்போகிறா. அதுதான் இப்போவே தெரியறது. அந்த விளையும் பயிர் தெரியறதுக்கு அவளுக்கு அமைஞ்ச குருமார்கள்லாமும் ஒரு பெரிய காரணம். இந்த டீச்சர் நல்லா இருந்தால் பராது, குழந்தைகள்கிட்டையும் அந்த திறமை இருந்தால் தானே அந்த குழந்தை ஷைன் பண்ணும் இல்லையா. அந்த மாதிரி நிரஞ்சனாவை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாகவும் அவன் நம்பாட்டில் ஒரு குழந்தையா இருக்கா, நாங்கள்லாம் நிரஞ்சனாவுக்கு சொந்தக்காரான்னு சொல்லிக்கிறதுல எங்களுக்கு பெருமையாக இருக்குங்கிறது நான் வந்து இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி சொல்லிக்க ஆசைப்படுறேன். எல்லாரோட ஆசீர்வாதமும் அந்த குழந்தைக்கு இருக்குது. அந்த குழந்தை வந்து ஃப்யூச்சரில் வந்து சொல்லப்படாது, எக்ஸாம்பிள்லாம் சொல்ல வேண்டாம், இன்னும் அது மேலே மேலே புகழ் பெற்றுண்டு இதுவாக இருக்கணும். அதுக்கு எல்லாரோட ஆசீர்வாதமும் எங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஆல் தி பெஸ்ட் அக்கண்ணா. அர்ச்சனா. ஓகே, அர்ச்சனா சொன்ன விஷயம் ஒன்று நான் சொல்கிறேன். ஒன்று கிடைக்கணுன்னா ஒன்று நம்ம இழக்கணும். இது சாதாரணமாக ஈஸியாக கிடைக்காது. நம்ம இந்த வயசில் இன்றைக்கி பானிபூரி இங்கே போட்டிருக்கா நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஐஸ்கிரீம் இதோ 2 சாப்பிட்லாம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒன்றும் கிடையாது அந்த குழந்தைக்கு. அது விட்டுருக்கிறது எத்தனையோ இருக்குது. நமக்கு தெரிஞ்சது 1 2. அது மாதிரி இதை சொல்ல முடியல அவளால். அவள் சார்பாக நான் அதை சொல்லிட்டேன். நமஸ்காரம். ராஜு. குட் ஈவினிங் டு ஆல். நமஸ்காரம். இந்த பெரிய அருமையான சந்தர்ப்பத்தில் ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்தோம் எங்கள் ஃபேமிலியில்.
இந்த குழந்தைய வந்து எப்படியாவது பிரபலியம் படுத்துறதுன்னு கிடையாது, தன்னுடைய வித்தத்தைய எல்லாருக்கும் இந்த பகவானோடைய விட்டல் தாஸ், இந்த விட்டல் ருக்மணி கல்யாணம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிகிட்டே போடலாம். அதுபோல் என்னுடைய பாஸ் அவாதலையும் அப்படி தான், பகவானுடைய ஸ்தோத்திரம், அவருடைய டே எப்போ பார்த்தாலும் பகவானுடைய நினைப்பு தான். அது மாதிரி என்னுடைய ஒய்ஃபோடைய அக்கா பொண்ணு விட்டல் 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 விட்டல்னு பயங்கர பஜன். அவெல்லாம் பார்த்தா அந்த குழந்தைக்கு இன்றைக்கி வந்து ஒரு குழந்தை, அதுவும் அவ்வளோ அழகாக. எதுக்கு சொல்கிறேன், இப்போ சுவாமிநாதன் சொன்ன மாதிரி வெளியில் எவ்வளோ இருக்குது, இப்போ எல்லாரும் இந்த இடத்துல கூடியிருந்து ஒரு இதை திறந்து இந்த பகவன் நாமத்தை நம்ம காதால் கேட்குறதுக்கு பாக்கியம் நமக்கு, அந்த குழந்தைக்கும் பெரிய பாக்கியம். ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு பெரிய பிரமிப்பு. இதை பாராட்டுறதுக்கு வார்த்தைகள்லாம் கிடையாது, ரொம்ப சந்தோஷம். இதை வந்து சமர்ப்பிக்கிறேன், அவ்வளோதான். தேங்க்யூடா குட்டி, ஹேவ் எ கிரேட். 6லேருந்து 7 வரைக்கும் மாப்பிள்ளை இழப்பு, அது இந்த இந்த தெரு கடைசியில் இருக்கிற பிள்ளையார் கோவிலிருந்து. அப்புறம் 7 மணிக்கு ரிசப்ஷன் ஆரம்பம். தேங்க்யூ, நமஸ்காரம்.